மாமல்லன்புரம் கடற்கரைக்கு அருகில் காணப்படும் களம் கரை விளக்கு. அதற்கு நேர் எதிராக பாறையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள கொற்றவை மேதியவுணன் எனும் மகிச அரக்கனுடன் போர் புரிந்து வதம் செய்யும் புடைப்பு சிற்ப தொகுப்பு. மகிஷாசுர மர்தினி கற்குகை மண்டபம் என்று சொல்லப்பட்டாலும் அவள் கொற்றவைதான் என்பதற்கு இலக்கிய சான்றுகள் உண்டு. நேர்மையற்ற மமதையுடன் குடையேந்தி ஆட்சி செய்த மகிசன் போன்ற மன்னர்களின் கொற்றத்தை அடக்கி ஆண்டவள். அதனால் அவள் கொற்றவை. வீரம், விவேகம், வெற்றி மற்றும் வெற்றி மேல் வெற்றி என்ற அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மெய்யான அறத்துடன் நேர்வழியில் வெள்ளை மனதுடன் வெண்கொற்றம் ஏந்தி ஆட்சி செய்தவள் என்பதனாலும் அவள் கொற்றவை. மாமல்லபுரத்தை ரசித்துச் செல்ல வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இங்கிருக்கும் வழிகாட்டிகள் பல்லவர்கள் மற்றும் மாமல்லபுரத்தின் உண்மையான வரலாறு பற்றி சொல்கின்றனரா என்பது சந்தேகம்தான். பயப்புலி சீயம் அரிமா என்ற சிம்மத்தின் மேல் அமர்ந்து வெண்குடை ஏந்தி போர்க்கோலம் பூண்டுள்ள என் கரத்தினள் அவள் பின்தொடரும் படைகள். எதிர்பக்கமாக வலது கரத்தில் கதை ஆயுதம் ஏந்தி இடுப்பில் செருகியுள்ள குத்துவாளுடன் வெண்குடையின் கீழ் தன் படை பின்தொடர போருக்கு தயார் என்று காத்திருக்கும் மகிசன். முறுக்கேறிய கைகளால் வளைந்த வெள்ளில் செருகிய கணை, அதாவது அம்பு, மகிசனின் கபாலத்தை குறிவைத்து தாக்குவதற்கு தயாராக இருப்பது போன்று பல்லவர் கால தமிழ் பெருந்தச்சர்கள் இந்த புடைப்பு சிற்ப தொகுப்பை வடிவமைத்துள்ளனர். இந்த சிற்ப தொகுப்பினை அருகில் சென்று உற்று நோக்கினால் கொற்றவையால் வீழ்த்தப்பட்ட வீரன் நிலை குலைந்து தரையில் வீழ்ந்து கிடப்பதை போன்ற புடைப்பு சிற்பம். கொற்றவை ஏன் வெற்றி திருமகள்? வெவ்வேறு வகையான ஆயுதங்களுடன் தொடர் போர் பயிற்சியால் ஏற்பட்டுள்ள இறுகிய வயிற்றின் முன்பகுதி மடிப்புகள். உறுதியான தேகம்தான் ஒரு போர் வீராங்கனை மற்றும் வீரனின் முதல் ஆயுதம் என்பதே கொற்றவை நமக்கு சொல்லும் செய்தியாக இப்புடைப்பு சிற்பத்தை பெருந்தச்சர்கள் வடிவமைத்துள்ளனர். தமிழ் குடிகள் பெண்களின் தலைமை ஏற்று வளர்ந்தது என்பதற்கு சரியான மற்றும் உறுதியான சான்று கொற்றவைதான். கடுமான் என்று அழைக்கப்படும் சிம்ம உருவத்தின் மிரட்டலான முப்பரிமாண வடிவம். மெய்யான சிம்மம் நின்று நம்மை அச்சுறுத்துவது போன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புடைப்பு சிற்பத்தை மற்றொரு கோணத்தில் பார்த்தால் நேர்த்தியாக உறுதியுடன் சண்டையிட்டு முன்னேறும் கொற்றவை. ஓரக்கண்ணால் அதனை பார்வையிடும் மகிசன். கபாலத்தின் மென்மையான பொட்டு என்று சொல்லப்படும் கீழ்ப்பகுதியை குறிவைத்து தாக்கி மூளையின் செயல்பாட்டை முடக்கி மகிசனின் மூச்சை நிறுத்தும் திட்டத்துடன் கொற்றவை
சிம்மத்தின் மேல் அமர்ந்திருப்பது தெளிவாக தெரிகின்றது. இன்றைய வெற்றி கொண்ட நன்னாளில் கொற்றவையை நினைவு கூர்ந்து வணங்கி கொண்டாடுவோம். மீண்டும் வேறொரு சிறப்பான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தமிழர் தொல்லியல் நடுவம் யூடியூப் சேனலை கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.